இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். அதாவது கருப்பு வெள்ளை காலகட்டங்களிலேயே எம்ஜிஆர் ஒரு வண்ண நாயகன், கனவு கண்ணன். பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எம்ஜிஆர் கலர் மாதிரி ஜொலிப்பார். கலர் படங்களில் எப்படி இருப்பார் பாருங்க. கலர் படங்களை இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் எடுக்க வேண்டுமென்றால் அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படியெல்லாம் கலர் ஃபிலிம் அங்கேருந்து இறக்குமதி ஆகிராது. அப்படியே கிடைச்சாலும் ஒரு லாட்டு அடுத்த லாட்டு வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். அப்படி இருக்க எப்படியோ வண்ணப்படங்களை உருவாக்க வேண்டுமே, பல தயாரிப்பாளர்கள் துடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஏதுவாக ஆதரவாக இங்கே எம்ஜிஆர் என்கின்ற ஒரு வண்ண நாயகன் மின்னிக் கொண்டிருந்தார். சரி, கஷ்டப்பட்டாகிலும் கலர் ஃபிலிமை வரவழைத்து எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து எடுத்தால் செலவழித்த காசையெல்லாம் எடுத்துடலாம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். காரணம், இவர் எம்ஜி ராமச்சந்திரன், மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் தென்னிந்தியாவின் முதல் வண்ணப்படமான, தென்னிந்தியாவின் முதல் முழு நீள வண்ணப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்தது. அதன் முதல் வண்ணப்படத்தில் எம்ஜிஆர் தான் கதாநாயகன்.